ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஃபெமினிசம் பற்றியும் ஃபெமினிசம் எப்படி எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சம்பாதிக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் தான் இருக்குது. ஆனால் எப்படி சம்பாதிக்கணும்னு தான் யாருக்கும் தெரியறதில்ல. ஈஸியான பார்ட் டைம் ஜாப் பற்றி ஒன்று சொல்கிறேன். படிக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, வீட்டில் இருக்க பொண்ணுங்க யார் வேணால் இந்த வேலையை செஞ்சு சம்பாதிக்கலாம். அவங்கவுங்க திறமைக்கும் ஈடுபாடுக்கும் ஏற்ப மாதம் 20,000 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இல்லை, வயசு வரம்பு எதுவும் இல்லை, எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும். ஜாயின் பண்ணோடனே ஜூம் ஆப்பில் மீட்டிங் வச்சு இந்த வேலையை பற்றி தெளிவாக சொல்லுவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, சம்பாதிங்க. ஹலோ எவ்ரிவன், ஃபெமினிசம் பற்றி பார்க்கலாம். ஃபெமினிசம் இந்த வார்த்தை அப்படின்னு எல்லாருக்குமே பொதுவான ஒரு வார்த்தையாக இருக்கும். முதல்ல ஸ்டார்டிங்கில் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்ததா அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஃபெமினிசம் உருவானுச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துடலாம். 4 ஃபேஸஸான ஃபெமினிசம் பற்றி 4 ஃபேஸ் இருக்குது. அது 4 பேஸையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீக் ஃபிலாசபர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னா, உயர்ந்தவனுக்கும் தாழ்ந்தவனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், ஆட்சி பண்ணுறவனுக்கும் ஆளப்படுறவனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தாமஸ் ஜெஃபர்சன், யூஎஸோட 3rd பிரசிடென்ட், அவர் என்ன சொல்கிறாருன்னா, விமன், அதாவது பெண்களோட வேலை அப்படிங்கிறது வீட்டில் மட்டும்தான் இருக்கணும், வீட்டுக்கு வெளியே அரசியலாக இருக்கட்டும், பொது இடத்துல இருக்கட்டும், அவங்க வந்து வேலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சார்லஸ் டார்வின், அதாவது உயிரியலில் நம்ம படிச்சிருப்போம். சார்லஸ் டார்வின் என்ன சொல்கிறாருன்னா, மேன் இஸ் இன்டெலெக்சுவலி சுப்பீரியர் டு விமன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது மென் தான் அதிகமாக உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெலெக்சுவலாக சொல்கிறாரு. அப் டு 18th century வரைக்கும் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் உருவாகவே இல்லை. அவங்களுக்கு வந்து ஈக்குவலிட்டி அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த காலத்தில் எதிர்பார்க்கவும் இல்லை. அதுக்கப்புறம் ஃபெமினிஸ்ட் இதில் வந்து ஒரு சேலஞ்ச் எப்போ உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேரி வில்சன்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் வராரு. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் காட்வின் அப்படிங்கிற ஒரு நாவலிஸ்டோட மனைவி தான் மேரி வில்சன்கிராஃப்ட். இவங்க தான் இந்த ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு இதிலையே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெண்களுக்கு உரிமைக்காக போராட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட டாட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேரி ஷெல்லி வந்து பிபி ஷெல்லியோட ஒய்ஃப், அதாவது பிபி ஷெல்லியோட ஒய்ஃப் தான் மேரி ஷெல்லி. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. மேரி வில்சன்கிராஃப்டோட அவங்க வந்து எதுக்காக போற்றப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து நம்ம கிராண்ட் மாம் ஆஃப் மாடர்ன் ஃபெமினிஸ்ட் ரைட்டர் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுறோம். இவங்களோட விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் விமன் வித் ஸ்ட்ரிக்சர்ஸ் ஆன் பொலிட்டிக்கல் அண்ட் மாரல் சப்ஜெக்ட்ஸ், இது வந்து 1792 பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த ஒர்க்கு வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணுது பார்த்தீங்கன்னா, மேன் அண்ட் விமன் ஷுட் பி ட்ரீட்டட் ஈக்குவலி, 2 பேருமே சமமாக தான் பார்க்கப்படணும். தட் ஷுட் பி கோ எஜுகேஷன் கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விமன் வந்து அவங்களுக்கு உள்ள ரைட் என்னெல்லாம் உரிமை இருக்கோ அந்த உரிமையெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதாவது மென்னுக்கு என்ன உரிமை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே உரிமை பெண்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரூசோ, அதாவது ஜீன் ஜாக்வஸ் ரூசோவுக்கும் மேரி வில்சன்கிராஃப்ட்டுக்கும் இடையில நடக்கிற ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் மாதிரி அதை நம்ம பார்க்கலாம். ஜீன் ஜாக்வஸ் ரூசோ தன்னோட எமிலி அப்படிங்கிற ஒர்க்கில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, விமன் எப்போதுமே அவங்களோட 2 ரோல் தான் விமனுக்கு. ஒன்று வந்து அம்மா, மதராக இருக்கணும், இன்னொன்று வந்து ஒய்ஃப். இந்த 2 ரோலை தவிர அவங்களுக்கு வேறு எதுவுமே ரோல் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்களோட எஜுகேஷன், விமன் ஒரு வேளை படிக்கலாம், படித்தா எதை பற்றி படிக்கணும்னா ஆணை பற்றி மட்டும்தான் படிக்கணும், ஒரு ஆணுக்கு எப்படி சேவை செய்யணும் அதை மட்டும் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் ஜாக்வஸ் ரூசோ சொல்கிறாரு. ஆனால் மேரி வில்சன்கிராஃப்ட் என்ன சொல்கிறேன்னா, ஐ டு நாட் விஷ் தெம் விமன், பெண்களை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஆண்களுக்கு மேலாக அதிகாரம் கேட்கல, பெண்களுக்கு மேலான அதிகாரம் எங்களுக்கு இருந்தால் போதும், பெண்களாக வாழ விடுங்க, அவங்களுக்கு உண்டான உரிமையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக மேரி வில்சன்கிராஃப்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து மேரி வில்சன்கிராஃப்டோட ஒர்க்கான விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் விமன் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெமினிஸ்ட் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் வேவ் அதுக்குள்ளே வந்துடலாம். இந்த ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் அப்படிங்கிறது 1848 1920 வரைக்கும் ரன் ஆகுது. இந்த டேர்ம் எதுக்காக காயின் பண்ணப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா, யார் காயின் பண்ணான்னா மார்த்தா லியர் அப்படிங்கிறவங்க காயின் பண்ணியிருக்காங்க. இது வந்து அன்அஃபிஷியலாக மேரி வில்சன்கிராஃப்டோட புக்கு 1792 ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஆனால் ஆஃபிஷியலாக எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, செனேகா ஃபால்ஸ் ஆஃப் கன்வென்ஷன் அப்படிங்கிற ஒர்க்கு 1848 அதில் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் தான் இது வந்து அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆச்சு.
இதில் மெயின் ஃபர்ஸ்ட் வேவ்லாம் அவங்களுக்கு என்ன மெயின் டிமாண்ட் இருந்துச்சுன்னா, ஒன்று பொலிட்டிக்கல் ரைட்ஸ், விமனுக்கு பொலிட்டிக்கல் ரைட் வேணும், இன்னொன்று வாக்குரிமை சஃப்ரேஜ் மூமெண்ட் கண்டிப்பாக வேணும், அடுத்து சஃப்ரேஜ் அதாவது ரைட் டு ஓட் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்டில் எங்கன்னா நியூசிலாந்தில் 1893 பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்படுது. அடுத்து யூகேல 1918 கொடுக்கப்படுது. யூஎஸில் 1920 கொடுக்கப்படுது. பின்னாட்களில் இந்தியாலையும் குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் 1921 பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டாச்சு. ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் எங்கன்னா ஒன்லி யூஎஸ் யூகே அதில் மட்டும் ரெஸ்ட்ரிக்டடாக அந்த ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் இது வந்து அவ்வளோவா ஒரு பெரிய மூமெண்ட்டாக கொண்டு போக முடியலை. அடுத்து செகண்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா அதை பார்க்கலாம். செகண்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் இந்த டேமையும் காயின் பண்ணது யார், இதை சொன்னது யாருன்னா மார்த்தா லியர் அப்படிங்கிறவங்க தான் இதையும் காயின் பண்ணியிருக்காங்க. இதில் மேஜராக என்னென்னு இருக்குன்னு பார்த்திங்கன்னா அகெயின்ஸ்ட் வாய்ஸ் ஆஃப் அப்ரேஷன், அதாவது அப்ரேஷனுக்கு எதிராக வாய்ஸ் கொடுக்குறது தான் இந்த செகண்ட் ஃபேஸில் அவங்களோட பெரிய முயற்சியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1950களிலிருந்து 1980 வரைக்கும் செகண்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கும். இதில் ஒரு 3 மேஜர் ஒர்க் ஃபெமினிஸ்ட் ஒர்க் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. திங்கிங் அபவுட் விமன் 1968 பப்ளிஷ் ஆனது. யார் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மேரி ஆலமேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க எழுதியிருக்காங்க. அடுத்து செக்ஷுவலி பாலிடிக்ஸ் 1969 பப்ளிஷ் ஆனது. கேட் மில்லட் அப்படிங்கிறவங்களோட ஒர்க் இது. அதுக்கப்புறம் த ஃபீமேல் எனக் அப்படின்னு 1917 பப்ளிஷ் பண்ண ஜெர்மைன் கிரீரோட ஒர்க். இது வந்து இந்த செகண்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். அப்புறம் த ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன், இது வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, வெர்ஜினியா உல்ஃபோடது. வெர்ஜினியா உல்ஃப் சீஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் விமன் ரைட்டர், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விமன் வந்து அவங்க ஒரு ஃபிக்ஷன் ரைட் பண்ணணும்னா கண்டிப்பாக அவங்களுக்குன்னு தனியாக மணி இருக்கணும், தனியாக ஒரு ரூம் இருக்கணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து வாட் எவர் ஷீ வாண்ட் அவங்க வந்து கண்டிப்பாக அதை எழுத முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து கம்ப்ளீட்லி இம்பாசிபிள். ஏன்னா வெர்ஜினியா உல்ஃப் வாழ்ந்த காலத்தில் ஒரு விமனை வந்து தனியாக விடுறது, ஒரு விமனுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எல்லாமே மறுக்கப்பட்ட காலம். ஆனால் அதே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஷேக்ஸ்பியரோட ஏஜில் ஷேக்ஸ்பியருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் பெண்களுக்கு கொடுக்கப்படலை. ஷேக்ஸ்பியரோட ஃபிக்ஷனல் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஜூடித் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஷனல் ஷேக்ஸ்பியர் சிஸ்டரை அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்கள எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஜூடித் ஷேக்ஸ்பியர் வந்து எப்போதுமே ஷேக்ஸ்பியருக்கு ஈக்குவலாக அட்வென்ச்சரஸாகவும் இமேஜினேட்டிவாகவும் இருந்திருக்காங்க. ஆனால் ஜூடித் ஷேக்ஸ்பியருக்கு நிறையா விஷயம் மறுக்கப்பட்டுச்சு. என்னென்னா எஜுகேஷன், ஸ்கூலுக்கு போகிறது மறுக்கப்பட்டுச்சு, நிறையா நாடகங்களை நடிக்கிறது மறுக்கப்பட்டுச்சு, இதை மாதிரி நிறைய சொல்கிறாங்க. ஆனால் ஷேக்ஸ்பியருக்கு அவர் ஸ்கூலுக்கு போனார், அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடச்சிது, அவர் வந்து ஒரு லெகசியே எஸ்டாப்ளிஷ் பண்ணார் ஷேக்ஸ்பியரு. ஆனால் அந்த ஷேக்ஸ்பியரோட காலத்தில் பெண்கள் வந்து ரொம்பவுமே அடிமைப்படுத்தப்பட்டிருந்தாங்க. ஈவன் ஸ்டேஜில் ஏறி நடிக்கிறதுக்கு கூட பெண்களுக்கு உரிமை இல்லை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியில் ஜூடித் ஷேக்ஸ்பியர் வந்து அவங்களே கொலை பண்ணிவிட்டு, அதாவது தற்கொலை பண்ணிவிட்டு இறந்தாங்க. இதான் ஒரு பெண்ணோட முடிவாக இருந்துச்சு அந்த சமயத்தில். எழுதணும் வரவங்க நினைக்கிறவங்களுக்கு இதான் முடிவாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வெர்ஜினியா உல்ஃப் சொல்கிறாங்க. உல்ஃப் வந்து என்னென்னா செவரல் ஃபெமினிஸ்ட் ஆதர்ஸையும் சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரா பென் யாருன்னா முதல்ல ஒரு ஃபீமேல் ரைட்டர் வந்து எழுதி பணம் சம்பாதிக்கிறது, அதாவது தன்னோட வாழ்க்கைக்காக எழுதின முதல் பெண்மணி ஆஃப்ரா பென் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜேன் ஆஸ்டன் உங்களுக்கு தெரியும். அடுத்து த பிராண்டே சிஸ்டர்ஸோட நேம் மட்டும் சொல்கிறேன். சார்லட் பிராண்டே, எமிலி பிராண்டே, எலிசபெத் பிராண்டே, மேரியா பிராண்டே, ஆன் பிராண்டே, இதெல்லாம் பிராண்டே சிஸ்டர்ஸ். இவங்களில் அவங்களுக்கு சார்லட் பிராண்டே, எமிலி பிராண்டே, இவங்களாம் அவங்களுக்கு ரொம்பவுமே பரிச்சயமான பெயர்களாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆன் ஃப்ரெஞ்ச், கவுண்டஸ் ஆஃப் வின்செல்சியா, ஜார்ஜ் எலியட் ஒரு ஃபீமேல் ரைட்டர் தான். அதுக்கப்புறம் ஜேன் அலன் ஹாரிசன், இவங்களும் ஃபீமேல் ரைட்டர். இவங்க எல்லாமே அந்த காலத்துலேயும் ரைட்டிங்ஸை எழுத ஆரம்பித்தவங்க. ஈவன் தோ ஜார்ஜ் எலியட் பார்த்திங்கன்னா ஒரு மெயில் சுடோனிமோட தான் எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் ஏன் அவங்க வந்து ஒரு ஆணோட நேமை வச்சு எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெர்ஜினியா உல்ஃப் வந்து ரொம்ப கிரிட்டிசிசம் பண்ணியிருப்பாங்க.
ஃபெமினிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்து எலன் ஷோவால்டரை பார்க்குறோம். எலன் ஷோவால்டர் யாருன்னா ஒரு அமெரிக்கன் கிரிட்டிக் ஃபெமினிஸ்ட். இவங்களோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஒர்க்ஸ் நான் மேஜராக சொல்கிறேன். அ லிட்ரேச்சர் ஆஃப் தியர் ஓன் பிரிட்டிஷ் விமன் நாவலிஸ்ட் ஃப்ரம் ப்ராண்டே டு லெசிங்ஸ், இது 1977 பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் அண்ட் வயலன்ஸ், இது 1981 பப்ளிஷ் பண்ணிச்சு. 3 phases ஆஃப் ஃபெமினிசம் டுவர்ட்ஸ் a feminist poetics 1979 பப்ளிஷ் ஆனிச்சு. இந்த 3 phases ஆஃப் ஃபெமினிசம் அப்படிங்கிறதுல இருக்கிற 3 phase என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் த ஃபெமினின் ஃபேஸ், இது வந்து 1840 to 1880 வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. அடுத்து த ஃபெமினிஸ்ட் ஃபேஸ், இது வந்து 1880 to 1920 வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் த ஃபீமேல் ஃபேஸ், இது வந்து 1920 தற்காலம் வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். த ஃபெமினின் ஃபேஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா women effort to equal the intellectual achievements of the male culture. மேல் கல்ச்சரில் ஆண்களுக்கு சமமாக நாங்கள் வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுத ஆரம்பித்தாங்க. அதுதான் இந்த ஃபெமினின் ஃபேஸில் நம்ம பார்க்கக்கூடியது. அது வந்து என்ன சொல்லலாம்னா the period of male pseudonym, ஆண்களோட புனைப்பெயர்களை வச்சுக்கிட்டு ஆண்களுக்கு சமமாக எழுத ஆரம்பித்த காலம்தான் அந்த காலம் அப்படின்னு எலன் ஷோவால்டர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த ஃபெமினிஸ்ட் ஃபேஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா விமென்ஸ் ரைட்டிங் தட் ப்ரொட்டஸ்டட் அகெயின்ஸ்ட் மேல் ஸ்டாண்ட்ஸ் அட்வொகேட்டிங் அகெயின்ஸ்ட் விமென்ஸ் ரைட்ஸ் அண்ட் வேல்யூஸ். இப்போ இங்கே தான் அவங்க வந்து தங்களோட உரிமைக்காக போராடுறாங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட ஆண்கள் நேம் வச்சுனாலும் அவங்க எழுதிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஃபேஸில், அதாவது த ஃபெமினிஸ்ட் ஃபேஸில் அவங்க எங்களுக்கு உரிமை இருக்குது, எங்களோட ரைட்ஸையும் நாங்கள் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியமாக பேசுகிறாங்க. அப்புறம் அதாவது த ஃபீமேல் ஃபேஸ் என்னென்னா செல்ஃப் டிஸ்கவரி ரிஜெக்ட்ஸ் போத் இமிட்டேஷன் அண்ட் ப்ரொட்டஸ்ட் டேண்ட் இன்ஸ்டெட் த ஃபீமேல் எக்ஸ்பீரியன்ஸ் த சோர்ஸ் ஆஃப் அன் அட்டானமஸ் ஆர்ட். இங்கே என்னென்னா இங்கே தான் அவங்க வந்து செல்ஃப் டிஸ்கவரியே பண்ணுறாங்க. ஒரு பெண் எழுத்தாளர் எப்படி எழுதணுமோ அப்படியே நாங்கள் எழுதுகிறோம், ஆண்கள் மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஒன்றும் விருப்பம் இல்லை. பெண்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் ஒரு ஆர்ட் வந்து க்ரியேட் ஆகும், அந்த ஆர்ட் வச்சு நாங்கள் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீமேல் ஃபேஸில் கொண்டு வராங்க. இது அப்படியே எது வரைக்கும் டுவேர்ட்ஸ் கண்டினியூ ஆகுதுன்னா ஃபெமினிஸ்ட் போய்டிக்ஸ் அப்படின்னு அவங்க டிவைட் பண்ணாங்க. இன்டு வேர்ட்ஸ் ஆஃப் ஃபெமினிஸ்ட் போய்டிக்ஸ் சி டிவைட்ஸ் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் இன்டு ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. த விமன் ஆஸ் ஹெடர் கைனோ கிரிட்டிக்ஸ், த விமன் ஆஸ் ரைட்டர். விமன் யார் கைனோ கிரிட்டிக்ஸாக இருக்காங்களோ அவங்க தான் ஒரு விமன் ரைட்டராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தென் ஜேஎஸ் மில், அவரோட ஒய்ஃப் ஹாரியட் டெய்லர் மில் 2 பேரும் சேர்ந்து சப்ஜெக்ஷன் ஆஃப் விமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் எழுதுகிறாங்க. இது 1869 பப்ளிஷ் ஆகுது. டு வாய்ஸ் ஃபார் விமன் ஷுட் ஆல்சோ பி ஓட்டட் ஈக்குவல் ரைட் அஸ் மென் டு பி ஓட்டட். ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கும் சமமான ஓட்டுரிமை கொடுக்கணும், வாக்குரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஎஸ் மில்லும் அவரோட ஒய்ஃபு ஹாரியட் டெய்லர் மில்லும் சேர்ந்து எழுதுனது தான் இந்த சப்ஜெக்ஷன் ஆஃப் விமன் அப்படிங்கிற ஒர்க்கு. அதுக்கப்புறம் த மேட் விமன் தீசிஸ் அப்படின்னு ஒரு தீசிஸ் இருக்குது. இந்த தீசிஸ் வந்து யாரால் எழுதப்பட்டதுன்னா சாண்ட்ரா கில்பர்ட் அண்ட் சூசன் கியூபர், இவங்க 2 பேரும் எழுதுனாங்க. எந்த புக்கில் பார்த்தீங்கன்னா த மேட் விமன் இன் அட்டிக் அப்படிங்கிற ஒரு புக்கு 1979 பப்ளிஷ் ஆச்சு. த விமன் ரைட்டர் அண்ட் த 19th century லிட்ரரி இமேஜினேஷன், இது ஃபுல்லாகவே அந்த புக்கோட நேம் தான். அதுக்கப்புறம் இந்த புக் எதை எக்ஸாமின் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியன் ஏஜில் இருந்து ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா எக்ஸாமின் பண்ணுது. சின்ஸ் விமென்ஸுக்கு வந்து அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும், தங்களோட மனசில் இருக்கிற சோகங்களை தங்களோட படைப்புகளில் காட்டவும், தங்களோட சைக்காலஜிக்கல் பேரியர்ஸ் இம்பேலன்ஸ்டாக இருக்கிறத வெளிப்படுத்தவும் எந்தவித சுதந்திரமே அந்த காலத்தில் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கில் ரொம்பவுமே க்ரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க 2 பேரும். த மேட் விமன் இன் அட்டிக் இஸ் பெர்தா ஜெர்கின்ஸ் ஆஃப் சார்லட் பிராண்டேஸ் அண்ட் ஜேன் ஐயர். சார்லட் பிராண்டே, ஜேன் ஐயர், இந்த மாதிரி நிறையா ஃபீமேல் ஆதர்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவங்களும் இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம்தான் ஒரு ரைட்டராக எழுந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சிமண்டி பேவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஃப்ரெஞ்ச் ஆத்தர். இவங்க வந்து த செகண்ட் செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க 1940
2009 பப்ளிஷ் ஆனிச்சு. இது வந்து என்னென்னா, இது ஆக்சுவலாக இதை தான் நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஃபெமினிஸ்ட் செகண்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்கிறோம். இதையும் நம்ம முக்கியமான ஒன்று எதுனா இதை நம்ம சொல்லலாம், இந்த செகண்ட் செக்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கு. ஆக்சுவலாக இவங்க என்ன சொல்கிற வராங்கன்னா, செகண்ட் செக்ஸில் ஃபர்ஸ்ட்டு செக்ஸ் அப்படிங்கிறது மேலையும் செகண்ட் செக்ஸ் அப்படிங்கிறது ஃபீமேலையும் இவங்க சொல்ல வராங்க. இந்த டெக்ஸ்ட் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க, புக் 1 புக் 2ன்னு சொல்லிட்டு. புக் 1 என்ன இருக்குன்னா அனாலிசிஸ் ஆஃப் மித், இது வரைக்கும் பழங்காலத்தில் இருந்த மித்து பழங்கதைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. புக் 2ல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விமன் யாருமே ஒரு பெண்ணாக பிறக்கலை, பெண் வந்து பிறக்கவில்லை, பெண் வந்து உருவாக்கப்படுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சமூகம் தான் பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலினத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ரொம்பவுமே கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருப்பாங்க அந்த செகண்ட் செக்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கில். அதுக்கப்புறம் இந்த தேர்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஜென்ரேஷன் 1960லேருந்து 1970s வரைக்கும் வாழ்ந்தவங்களோட ஃபெமினிஸ்ட் ஒர்க்கு. இதில் வந்து குயர் தியரி அதிகமாக ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு. 1990கள்லையும் 1990லேருந்து 1912 வரைக்கும் இது வந்து ரொம்பவுமே டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இது ரெபேக்கா வாக்கர்ஸ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு தான் இந்த கிரெடிட் எல்லாமே போய் சேரும். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலிஸ் வாக்கரோட டாட்டர். இவங்க ஒரு ஆர்டிக்கிள் எழுதுகிறாங்க 1992ல், பிகமிங் த தேர்ட் வேவ். இவங்க தான் தன்னை தேர்ட் வேவ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் ஆல்ரெடி பார்த்துருப்போம். இவங்க தன்னை தேர்ட் வேவ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க வந்து என்னென்னா, ஒரு கேஸ் யூஎஸில் ஒரு கிளாரன்ஸ் தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக நியமிக்கப்படுறாரு. அங்கே அனிதா ஹில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாயரை அவர் வந்து செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணியிருந்தார். அங்கேருந்து தான் இவங்க ரெபேக்கா வாக்கர் வந்து தன்னோட புரட்சியை ரெஃபர்மேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஐ எம் நாட் த போஸ்ட் ஃபெமினிஸ்ட், ஐ எம் த தேர்ட் வேவ். நான் வந்து ஃபெமினிசம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்த ஃபெமினிஸ்ட் இல்லை, நான் தான் மூன்றாவது வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோர்த் வேவ் ஆஃப் ஃபெமினிசம், இந்த ஃபைனல் வேவ் ஆஃப் ஃபெமினிசம், இது வந்து 2012 பிகின் ஆச்சு. இது வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா மேஜராக ஜஸ்டிஸ், விமனுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கக்கூடாது, வயலன்ஸ் நடக்கக்கூடாது, இதை பற்றி தான் இந்த ஃபோர்த் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் பேசிக்கிட்டு இருக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் and keep supporting our channel. Don't forget to subscribe our channel. Thank you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொரோனா லாக்டவுனில் எல்லாருமே ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்தே மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு தாட் இருக்கும். அதை பற்றி தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். எனக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் இருந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிற எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். ஸோ இந்த ஜாப் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் என்னால் ஒரு எக்ஸ்ட்ரா 2 hours ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களால் கண்டிப்பாக இன்கம் பண்ண முடியும். ஸோ இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண நினைக்கிற எல்லோருமே ஜஸ்ட் கிவ் மீ அ லிங்க் அப்படின்னு பர்சனலாக இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த பார்ட் டைம் ஜாப் பண்ண நினைக்கிற எல்லோருமே டோன்ட் வெயிட், ஒன்லி